காதல் திருமணம் செய்த மகளை காதலனோட வீடு புகுந்து கடத்தி இருக்காங்க பெண் வீட்டார். மகளை கிட்னாப் செய்து எஸ்கேப் ஆன கும்பல் சிக்குமா? காதலனின் வீடு புகுந்து காதல் திருமணம் செய்த மகளை கை கால்களை கட்டி தரதரவென இழுத்து வந்து காரில் ஏற்றி கடத்தி செல்லும் பகீர் சிசிடிவி காட்சிதான் இவை. தடுக்க வந்த காதலனின் குடும்பத்தின் மீது மிளகாய் பொடியை தூவி கட்டையால் கொடூரமாக தாக்கியிருக்கிறது அந்த கோர கும்பல். காதலனின் தாய் என பலரும் காயமடைந்து மயங்கிவிட பட்ட பகலில் அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி காரில் ஏற்றி கதற கதற தூக்கி சென்று இருக்கிறார்கள். நெஞ்சை பதற வைக்கும் இந்த காட்சிகளின் பின்னணியை அறிய விசாரணையில் இறங்கினோம். தெலுங்கானா மாநிலம் மேட்சல் மாவட்டம் கீசரா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நரசம்பள்ளி கிராமத்தில்தான் இந்த பயங்கரம் நடந்திருக்கிறது. இதே ஊரைச் சேர்ந்தவர்கள் பிரவீன், ஸ்வேதா. இவர்கள் கடந்த 8 ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் காதலித்து வந்திருக்கிறார்கள். இருவரும் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் என்ற போதும் இந்த காதலுக்கு ஸ்வேதாவின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், பிரவீனுக்கு நிரந்தரமான வேலை என்பது இல்லையாம். எனவே இந்த காதலுக்கு ரெட் கார்டு போட்டு முடக்க பார்த்திருக்கிறார்கள். இதனால் வேறு வழியின்றி கடந்த 4 மாதங்களுக்கு முன் காதலர்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி குடும்பத்தாரை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டனர். அன்று முதல் 2 குடும்பத்தாருக்கு பகை மூண்டுள்ளது. ஸ்வேதாவின் குடும்பத்தினர் இருவரையும் வலை வீசி தேடி வந்துள்ளனர். ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை. யாருக்கும் தெரியாமல் இந்த காதல் ஜோடி செகந்திராபாத்தில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த வாரம் ஸ்வேதாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கிறது. பிரவீனால் தனியாக ஸ்வேதாவை கவனித்துக் கொள்ள முடியாததால் சொந்த ஊருக்கு அழைத்து வந்திருக்கிறார். இந்த தகவல் பெண் வீட்டாருக்கு தெரிந்திருக்கிறது. 4 மாதங்களாக இந்த நாளுக்காக காத்திருந்த ஸ்வேதாவின் குடும்பத்தினர் காரில் கொலை வெறியுடன் கிளம்பியிருக்கிறார்கள். சம்பவத்தன்று வீட்டிற்குள் புகுந்த 6 பேர் கொண்ட கும்பல் ஸ்வேதாவை வெளியே இழுத்து வந்தனர். அப்போது ஸ்வேதா முரண்டு பிடித்ததால் அவரின் கை கால்களை கட்டி தரதரவென இழுத்து வந்து காரில் ஏற்றியிருக்கிறார்கள். இதனை தடுக்க வந்த பிரவீனையும் அவரது குடும்பத்தினரையும் கட்டையால் கொடூரமாக தாக்கி மிளகாய் பொடியை முகத்தில் வீசி நிலைகுலைய வைத்துள்ளனர். அவ்வளவுதான். அடுத்த சில நொடிகளில் அந்த கும்பல் ஸ்வேதாவை கடத்தி கொண்டு சிட்டாய் பறந்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சி ஆதாரங்களுடன் நரசம்பள்ளி காவல் நிலையத்தில் பிரவீன் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஸ்வேதாவை கடத்தி சென்ற நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். காதல் திருமணம் செய்த போதிலும் பெண் வீட்டாரே காதலனை தாக்கிவிட்டு மகளை துடிதுடிக்க கடத்தி சென்ற பயங்கரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில தன்னை தாக்க வந்த கரடிகிட்ட இருந்து ஒருத்தர் குடைய வச்சு தப்பிச்சிருக்காரு. இந்த சம்பவம் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.
மாவட்டம் வால்பாறை எஸ்டேட் பகுதியில் கரடி ஒன்று தாக்க வந்த நிலையில் தொழிலாளி ஒருவர் குடையை தற்காப்புக்காக பயன்படுத்தி உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வைரலாகி வருகிறது. அங்கிருந்தவர்கள் விரட்டியடித்த நிலையில் கரடி அடர் வனத்திற்குள் சென்று மறைந்தது. ஈரோடு மாவட்டத்தில் கிணத்துல தண்ணீர் எடுக்கிற பிரச்சனையில 2 குடும்பம் உருட்டுக்கட்டைகளை வச்சு தாக்கிக்கிட்டது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் பரமசிவம் மற்றும் அவரது சகோதரர் கெம்பசிவனா ஆகிய இருவருக்கும் தோட்டத்து கிணற்றில் தண்ணீர் பாய்ச்சுவதில் தகராறு ஏற்பட்டது. இதனால் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கட்டை மற்றும் கற்களால் தாக்கிக் கொண்ட நிலையில் பரமசிவம் மற்றும் அவரது மகன் சிவலிங்கம் ஆகியோர் தலையில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரியில டிப்பர் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்திருக்காரு. ஆத்திரமடைந்த மக்கள் லாரியை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. புதுச்சேரி அடுத்த செல்லிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கவிஷ் தனியார் கல்லூரியில் என்ஜினியரிங் 4ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் கவிஷும் அவரது நண்பரும் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதில் இருவரும் நிலைதடுமாறி கீழே விழுந்தனர். இதில் கவிஷ் மீது லாரி ஏறியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் லாரியை அடித்து நொறுக்கினர். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி நேரங்களில் கூடப்பாக்கம் சாலையில் கனரக வாகனங்களை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேசத்துல மறுவாழ்வு மையத்துல சாப்பாடு சரியில்லைன்னு ஸ்பூன், டூத் பிரஷ், பேனாக்களை இளைஞர் ஒருவர் சாப்பிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. புலன்ஷஹரை சேர்ந்தவர் 35 வயதான சச்சின். போதை பழக்கத்திற்கு அடிமையான இவர் மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது திடீர்னு வயிற்று வலியால் துடிச்சதால மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் ஸ்கேன் செஞ்சு பார்த்தாங்க. அப்போ வயிறு ஃபுல்லா இரும்பு பொருட்களா இருக்கிறத பார்த்து டாக்டர்கள் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. உடனே ஆபரேஷன் செஞ்சு பார்த்தப்போ 28 ஸ்பூன்கள், 19 டூத் பிரஷ்கள், 2 பேனாக்கள் என 49 பொருட்களை எடுத்திருக்காங்க. மறுவாழ்வு மையத்தில் கொடுத்த சாப்பாடு சுவையா இல்லைன்னு கோபத்தில் இப்படி செஞ்சதா சச்சின் சொல்லி ஷாக் கொடுத்திருக்காரு. உத்தரப்பிரதேசத்தை போலவே பஞ்சாப்லையும் புல்டோசர் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க போலீஸ்காரங்க. பஞ்சாப் மாநிலம் பதிந்தா மாவட்டத்தில் ராமன்தீப் கவுர் என்ற பெண் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ராமன்தீப் கவுர் அரசு இடத்துல வீட்டை கட்டியிருந்ததால புல்டோசரை வச்சு வீட்டை இடிச்சிருக்காங்க. இவரோட சகோதரி நீத்துராணியும் போதைப் பொருள் வழக்கில் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. 15 வயசு கூட தாண்டாத 2 சிறுமிகளை இன்ஸ்டாவில் ஆசை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க இங்க 2 கேடி காதலர்கள். இன்ஸ்டா மோகம் தலைமுறையை சீரழிக்கிறதா? 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கும் அக்கா தங்கையை இன்ஸ்டாவில் காதல் வலை விரித்து காட்டுக்குள் அழைத்து சென்று மிரட்டி உல்லாசமாக இருந்த கேடி காதலர்களான கே தினேஷ், வி தினேஷ் இவர்கள்தான். ஒரே பெயரை வைத்துக்கொண்டு இந்த இருவரும் அக்கா தங்கையான 2 சிறுமிகளின் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார்கள். உல்லாசமாக இருந்ததை வீடியோ எடுத்து மிரட்டியதோடு 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை கர்ப்பமாக்கிவிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். சென்னை செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் கணவனால் கைவிடப்பட்டு 2 பெண் பிள்ளைகளோடு வசித்து வந்திருக்கிறார். கூலி வேலை செய்து மகள்களை வளர்த்து வந்த நிலையில் அந்த 2 பிள்ளைகளும் திடீரென தாயுடன் சண்டை போட்டுக்கொண்டு கூடுவாஞ்சேரியில் உள்ள பாட்டி வீட்டில் தங்கி இருக்கிறார்கள்.
மேலும் அருகே உள்ள பள்ளியில் ஒரு மகள் 10ஆம் வகுப்பும் மற்றொரு மகள் 9ஆம் வகுப்பும் படித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. உடனே சிறுமியை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்திருக்கிறார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது சிறுமி கர்ப்பமாக இருப்பதாக கூறி மருத்துவர்கள் பகீர் கிளப்பியுள்ளனர். என்ன நடந்ததென்று புரியாமல் குழம்பி நின்ற தாய் சிறுமியிடம் விசாரித்த போதுதான் கர்ப்பத்திற்கு காரணமான காதல் ரோமியோ பற்றி தெரிந்தது. தாயை பிரிந்து பாட்டி வீட்டில் வசித்து வந்த சிறுமிகள் இருவரும் இன்ஸ்டாகிராமில் இணைந்திருக்கிறார்கள். ரீல்ஸ் பார்த்து போரடித்த சிறுமிகள் இன்ஸ்டாவில் பாய் ஃப்ரெண்டை தேடி உள்ளனர். அதன்படி காட்டாங்குளத்தூர் அடுத்த கீரப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள முருகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த வீதினேஷ் என்ற வாலிபரோடு ஒரு சிறுமிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 23 வயதான தினேஷ் ஆட்டோ டிரைவராக வேலை செய்து வருகிறார். இதேபோல் மற்றொரு சிறுமியும் ஊரப்பாக்கம் அடுத்த காரணை புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த கே தினேஷ் என்ற வாலிபருடன் பழகியிருக்கிறார். 24 வயதான இந்த கே தினேஷ் ஏசி மெக்கானிக் வேலை செய்து வந்துள்ளார். பெயரில் ஒற்றுமை இருக்க இந்த 2 தினேஷ்களும் அக்கா தங்கையான 2 சிறுமிகளையும் இன்ஸ்டாகிராம் மூலம் நெருங்கி பழகி காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். நாளடைவில் திருப்போரூர் அருகே காயாறு பகுதியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய கட்டிடத்திற்கு 2 சிறுமிகளையும் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சிறுமிகளுடன் உல்லாசமாக இருந்ததை திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்து வைத்து அதை காட்டி மிரட்டி அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு வரவழைத்து அடிக்கடி சிறுமிகளோடு உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள். வீடியோ ஆதாரம் வைத்திருந்ததால் சிறுமிகளும் வெளியே சொல்லாமல் 2 தினேஷின் வார்த்தைகளுக்கு அடிபணிந்துள்ளனர். இப்படி அடிக்கடி காட்டுக்குள் அழைத்து சென்றதன் விளைவு அந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி கர்ப்பம் தரித்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் மாமல்லபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் 2 தினேஷ்களையும் செல்போன் சிக்னலை வைத்து மாமல்லபுரம் மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்வி கைது செய்து விசாரணை நடத்தினார். பிறகு இருவர் மீதும் போக்சோ வழக்கு பதிவு செய்து இருவரையும் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். 15 வயதை கூட கடக்காத 2 சிறுமிகளை இன்ஸ்டாவில் ஆசை காட்டி மோசம் செய்த இளைஞர்களின் காதல் லீலை பலரையும் நடுநடுங்க வைத்திருக்கிறது. கோவை அன்னூர் அருகே தனியார் காப்பகத்துல குழந்தைகளை காப்பாளர் பெல்ட்டால் அடிக்கிற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தின நிலையில காப்பாளரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. கோவை அன்னூர் அருகே கோட்டைப்பாளையம் பகுதியில் செயல்படும் தனியார் காப்பகத்தில் சிறுவர்களை காப்பாளர் ஒருவர் பெல்ட்டால் அடித்து துன்புறுத்திய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நிர்வாக அறங்காவலர் நிர்மலா, செல்வராஜ் இருவரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. வீடியோ பதிவு செய்த சிறுவனிடம் போலீசார் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சிறுவனின் செல்போனில் இதுபோன்ற பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதால் அது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து காப்பகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளிடமும் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் பக்கத்துல பொது பாதையை ஆக்கிரமித்த ஒரு குடும்பத்தினர் அந்த வழியா நடந்து போன பள்ளி மாணவர்களை அடிக்க வந்திருக்காங்க. தஞ்சாவூரை அடுத்த கொல்லங்கரை கிராமத்தில் காலம் காலமாக பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையை தனிநபர் ஆக்கிரமித்திருப்பதாக மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு நீதிமன்றத்தில் தீர்வு காணும் வரை பொதுமக்கள் பாதையை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது.
ஆனால் அந்த பாதையில் செல்லும் பள்ளி மாணவர்களை சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் தடுத்து வருவதாக கூறப்படுகிறது. மாணவர்கள் அவ்வழியாக செல்லும் போது பெண் ஒருவர் கட்டையை கொண்டு தாக்க வரும் வீடியோவை பாதிக்கப்பட்ட மக்கள் வெளியிட்டுள்ளனர். கேரள மாநிலம் கொல்லம் அருகே பொதுமக்கள் கண்ணு முன்னாடியே ஒரு கும்பல் இளைஞரை கார்ல கடத்திட்டு போயிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கேரள மாநிலம் கொல்லம் அருகே பொதுமக்கள் முன்னிலையில் இளைஞரை கடத்திய கும்பலிடமிருந்து போலீசார் இளைஞரை மீட்டுள்ளனர். கடத்திய 9 பேர் கொண்ட கும்பலில் 4 பேரை கைது செய்த போலீசார் மீதமுள்ள 5 பேரை தேடி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் அந்த இளைஞர் கடத்தல்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தராமல் தாமதித்து வந்ததால் கடத்தப்பட்டுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. கேரள மாநிலத்தில் சாலையில் நடந்து போனவங்க மேல கார் மோதியதுல ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. கோழிக்கோட்டில் உள்ள புதிய பேருந்து நிலையம் அருகே சாலையில் அதிவேகத்தில் வந்த கார் ஒன்று சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த பாதசாரிகள் 2 பேரை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் 72 வயதான முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கொடைக்கானல் பெருமாள் மலையில ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் கம்பத்தில் மோதி விபத்திற்குள்ளாகி இருக்கு. நாகர்கோவிலிருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்தவர்களின் கார் பெருமாள் மலையில் முன்னால் சென்ற வாகனத்தை முந்தி செல்லும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர கம்பத்தில் மோதி நின்றது. அதிர்ஷ்டவசமாக பள்ளத்தில் விழாமல் பாதையில் தொங்கிய காரிலிருந்து சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. ஊருக்குள்ள புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானைகளை வனத்துறையினர் பட்டாசு வெடிச்சு விரட்டி இருக்காங்க. எங்கன்னு பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே விளை நிலங்களில் இறங்கிய காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்தியது. விரைந்து வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்து காட்டு யானைகளை விரட்டினர். காட்டு யானைகளை கர்நாடகாவிற்கு விரட்டவும் சேதமான பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சவுதியிலிருந்து கேரளாவுக்கு காலுக்கடியில வச்சு தங்கம் கடத்திட்டு வந்த ஒருத்தர் வசமா சிக்கி இருக்காரு. சவுதி அரேபியாவிலிருந்து கேரளாவின் கரிப்பூர் விமான நிலையத்திற்கு தங்கம் கடத்தி வரப்படுவதா சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைச்சது. அதன் பேரில் வாலிபர் ஒருவரை பிடித்து நடத்திய சோதனையில் கால் பாதத்தின் அடியில் 843 கிராம் தங்கம் கடத்தியது தெரிய வந்தது. மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் கேரளாவின் மலப்புரத்தைச் சேர்ந்த பஷீர் ரஹ்மான் என்பது தெரிய வந்தது. பஷீரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.